திரு டிடிஎஸ், உங்களுடைய கருத்தை வைங்க. நான் முதல்ல கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். இது எந்த அளவுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் சொல்லுங்க. இல்லை, இப்போ இன்சூரன்ஸ் செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்ஐசியை வந்து அற்புதமாக போயிட்டுருக்கு. எல்ஐசியை எந்த விதத்துலையும் இந்த இன்சூரன்ஸ் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வர்றது பாதிக்க போகிறது இல்லை. உதாரணத்துக்கு எல்ஐசி வந்து 15 லட்சம் கோடி ஈக்விட்டி வைத்திருக்கிற ஒரு பெரிய நிறுவனம். ஃபர்ஸ்ட் டைம் இன்சூரன்ஸ் மட்டும் 57% பேர் எல்ஐசியில் தான் போடுறாங்க. அதில் இண்டிவிஜுவலாக தனியார் இன்சூரன்ஸ் வந்து 38%, குடும்பமாக அது போடுறது வந்து 71%. ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துகிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு எல்ஐசியோட போட்டி போடுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஒரு 11% வந்துட்டு இருக்கு. சரி. எல்ஐசி தன்னுடைய மார்க்கெட்ல ஷேர் கொடுத்த பொழுது சரி, எல்லாரும் எல்ஐசியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அங்க பங்குகள் வாங்கல. ரொம்ப சிரமத்துக்கு நடுவில் அது 902 ரூபாய் வரைக்கும் ஒரு ஷேர் மார்க்கெட் ரேட் வந்தது. பின்னர் அது 715க்கு குறைஞ்சு இப்போ கொஞ்சம் மேல வந்துகிட்டு இருக்கு. சரி. நிகர லாபம் மட்டும் இந்த குவார்டர் 2025 மட்டும் 19,000 கோடி எல்ஐசிக்கு வந்திருக்கு. சரி, நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க டிடிஎஸ். உங்களுடைய செய்திகள் கரெக்டா வந்துகிட்டு இருக்கு. நீங்க தொடர்ந்து பேசுங்க, நல்ல தெளிவா இருக்கு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, தொடர்ந்து பேசுங்க. தெரியும். இப்ப என்னன்னா இதே இப்ப எல்ஐசில ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ரைட். கிராமங்கள்ல எல்ஐசி தான் இருக்கு. நகரங்கள்ல அப்பர் மார்க்கெட்ல அப்பர் மிடில் கிளாஸ்ல வெளி தனியார் நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மொபைல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நாம வந்து பிஎஸ்என்எல் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கும், தனியார் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அது நல்ல சேவை கொடுக்கும். பிஎஸ்என்எல் நல்ல சேவை கொடுக்கும். ஆனால் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அதை மட்டும் ஒத்துப்பாங்களா? சரி. அதே மாதிரி இப்ப டிவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தூர்தர்ஷன் வந்து ஆரோக்கியமான ஆபாசம் இல்லாத நல்ல விஷயங்களை சொல்லுது. சரி. அது மட்டும் போரும்னு சொன்னா பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் ஒத்துப்பாங்களா? நிச்சயமாக. அப்ப இன்சூரன்ஸ்ங்கிறது மட்டும் ஏதோ எல்ஐசியை முடிச்சு விட்டுட்டு வேற மார்க்கெட்டை கொண்டு வரோம்னு நினைக்கிறதுக்கான வேலை இல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும், 1983 நம்ம ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணோம். ஆமா. அந்த வேர்ல்டு கப் நடத்திய கம்பெனி புருடென்ஷியல் அப்படிங்கிறது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி. கண்டிப்பா. அதாவது 40 வருடத்துக்கு முன்னாடியே அது கோலோச்சி கொண்டிருந்த ஒரு கம்பெனி புருடென்ஷியல் வேர்ல்டு கப். ஆமா, நம்ம கிட்ட புருடென்ஷியல் வேர்ல்டு கப்ங்கிறது. ஆமா. இப்போ நம்மளுடைய பிரைவேட் மார்க்கெட் ஆல்ரெடி உள்ள வந்திருக்கு இல்லையா இந்தியால? கண்டிப்பா. அது வந்து 2001 3200 பில்லியனா இருந்தது. இப்ப 5800 பில்லியனா 2018 வளர்ந்துருச்சு. சரி. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ற எஃப்டிஐ இருக்கு இல்லையா, அது மட்டும் இன்சூரன்ஸ்ல 54,000 கோடிக்கு ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. $6.56 பில்லியன். அது 54,000 கோடி. அமெரிக்காவுக்கு நம்ம செய்யற ஏற்றுமதியே 91 பில்லியன் தான். இங்க அதுல 6% வந்து எஃப்டிஐ மட்டும் நமக்கு வந்துட்டு இருக்கு. உலக மார்க்கெட்ல இன்சூரன்ஸ்ல நம்ம 10வது இடத்துல இருந்து இப்ப 6வது இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். செகண்ட் லார்ஜஸ்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ல, அதாவது உருவாகுகின்ற தளத்தில், உருவாகுகின்ற சந்தையில் 2வது நிலையில இந்தியா இருந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். சரி. இன்சூரன்ஸ்ல பெனட்ரேஷன் சொல்ற ஊடுருவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்ல ஜிடிபில சரி 2000ல 2% இருந்தது, இப்ப கிட்டத்தட்ட 4% உயர்ந்து வந்திருக்கு. சோ எல்ஐசிக்கு எந்த பாதிப்பும் இருக்க போறதில்ல. பிஎஸ்என்எலுக்கு எப்படி இல்லையோ அது மாதிரி இருக்க போறதில்ல. சரி. தூர்தர்ஷனுக்கு எப்படி இல்லையோ அப்படி இருக்க போறதில்ல. சரி. ஆனால் தூர்தர்ஷனை விட பிஎஸ்என்எலை விட 50 மடங்கு இந்தியர்களிடம் ஊடுருவி இருக்கு எல்ஐசி. ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு 2-3 சின்ன பிரச்சனையை மட்டும் சொல்றேன். சரி. எல்ஐசியில 1,50,000 கோடி
யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம அப்படியே இருக்கு. சரி சரி. இந்த சூழ்நிலை ஏன் வருது? டிஜிட்டலைசேஷன் இல்லாததுனால. இருக்கு இருக்கு, ஆனால் எப்படி வரணுமோ அப்படி இல்ல. கவர்மெண்டினுடைய 96.5% ஷேர் வந்து எல்ஐசியில் ஆல்ரெடி இருக்கு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அதானிக்கு வந்து அதானி கம்பெனில எல்ஐசி வாங்கிச்சு அதனால நஷ்டமாச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவும் நடக்கல. சரி. உதாரணத்துக்கு 10 ரூபாயை வைத்துக் கொண்டு 2000 ரூபாய் சம்பாதித்திருக்க முடியும்னு சொன்னா, அமெரிக்கா செய்த குழப்பங்களினால குழுப்பா சோரஸ், ராகுல் காந்தி அந்த அந்த நண்பர்கள் செய்த குழப்பத்தினால அது வந்து 1500 குறைஞ்சதே ஒழிய 10 ரூபாயை விட அதிகமாகத்தான் இருந்தது. சரி. இன்னைக்கு எல்ஐசியில எந்த பாதிப்பும் அதனாலையும் இல்ல. ரைட். தனியார் நீங்க கொண்டு வர்றதனுடைய நோக்கமே, குறிப்பா இந்தியால வந்து கொக்கோ கோலா வரும்போது அதை தடுத்தது மொரார்ஜி தேசாய். அவர் ஏன் தடுத்தாருன்னா, நீ உன்னுடைய பிளேவர் என்னன்னு எனக்கு சொல்லு, உன்னுடைய ரெசிபி என்னன்னு எனக்கு சொல்லுன்னு கேட்டாரு. சரி. சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க, தடுத்துட்டாரு. காங்கிரஸ் தான் திரும்பி கொக்கோ கோலாவே கொண்டு வந்தது. இல்லடா நம்ம மார்க்கெட்ல அது இருந்திருக்காது. பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி உள்ள வரும்போது, இன்சூரன்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது, சரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு இன்சூரன்ஸ்ல ஜிஎஸ்டி வந்து 18% இருக்கு. ரைட். இதை வந்து 6% ஆகவோ 7% ஆகவோ குறைக்கக்கூடிய வேலையை உடனே செய்வாங்க. எப்ப செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 5-6 வருடம் நம்ம ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து இன்னைக்கு இருக்கிறத விட 3 மடங்கு உயருங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. நிச்சயமா பேசுவோம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, சரி இல்ல ஒரே ஒரு வரி தான், ஒரே ஒரு வரி, ஜிஎஸ்டி வந்து இதே மாதிரியே நம்ம பன்மடங்கு நல்லா கலெக்ட் ஆச்சுன்னா நேர்மையாக, சரி எங்களுடைய கொள்ளு தாத்தா நானும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வரி கட்டினேன், ஆனா அது அரசாங்கத்துக்கு போனதில்லை. சரி. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நான் ஏமாத்த முடியல. இன்னும் 5-6 வருடத்துல இந்தியாவில் இலவச பேருந்து, இலவச அலைபேசி, ஓகே, இலவச இன்சூரன்ஸ், சரி, அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாம வருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு டிடிஎஸ். ஆனா பிரைவேட் செக்டாரை தடுக்க முடியாது. அதாவது டிடிஎஸ் நீங்க சொல்றத பார்த்தா இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, பாரதியினுடைய வரிகளோடு திறந்து வச்சிருந்தா போறோம். உண்மையிலே சந்தோஷம். ஒரு இந்தியா திறந்து வச்சுக்கணும், அது பாத்துக்கணும். நன்றி. நீங்க டிடிஎஸ் சொல்லுங்க சார், நீங்க அப்பமே ஏதோ சொல்ல வந்தீங்க சார், சொல்லுங்க. சொல்லுங்க டிடிஎஸ், உங்கள்ட்ட தான் சொல்லுங்க. இப்போ டாக்ஸ பத்தி நான் விவாதம் இதுலயே வந்ததுன்னு எனக்கு புரியல. காரணம், இன்னைக்கு 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அதனால மிடில் கிளாஸ்ல வந்து மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், ஏழைகளுக்கு எந்த பாதிப்பும் இதனால இல்ல. ஆனா சொன்ன மாதிரி எல்ஐசியை நீங்க கம்பேர் பண்ணணும்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸோட மட்டும்தான் நீங்க கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா மற்ற விஷயங்கள்ல தனியார் வர்றதுங்கிறது எல்லா இடத்துலயும் நடந்துருச்சு, மின்சாரத்திலையும் வந்துட்டு இருக்கு. ரயில்வே பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் பிரைவேடைஸ் பண்ணாலும் இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை வந்து யாரும் வீழ்த்த முடியாது. சரி. ஆனால் ரயில்வேல வந்து இன்னைக்கு ஒரு 2000 கோடியில இருந்து 4000 கோடி வரைக்கும் நஷ்டம் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாநில போக்குவரத்து 5000 கோடிக்கு மேல நஷ்டம் வருது, அது வேற விஷயம். இப்போ எல்ஐசியில எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல. காரணம், 92% அரசு தான் அதை வச்சிருக்கு. சேதுராமன் ஐயா சொன்ன மாதிரி எல்ஐசியுடைய மொத்த வருமானமும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக, பங்கீடு மூலமாக, மற்ற விஷயங்களை செலவீடு செய்வதன் மூலமாக தான் வருது. நாட்டுக்கு திருப்பி நல்லதா தான் வருது. ஆனா நீங்க இப்ப நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா, அடுத்த 3 தலைமுறைக்கு எல்ஐசியை தான் நம்பணும், நீங்க வேற எந்த தனியாரையும் நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரி. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் வந்து எப்படி தமிழ் கத்துக்கலையோ, எப்படி பாழ்நெத்தியோட இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோ, அது மாதிரி அதை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, டாடி மேக்ஸ் லைஃப்ல 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க நான் செத்து போனா, எப்ப 100 வருஷம் கழிச்சு செத்து போகணும்,
இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம டாஸ்மாக் சரக்கு அடிச்சா 40 வருஷம் தாண்டறதே கஷ்டம். அந்த மாதிரி தான் அவர்கள் குழப்பப்படுகிறார்கள். ஆனா எல்ஐசி வந்து ஆரோக்கியமானது, எந்த விதத்திலையும் பிரச்சனை இல்லை. இதை நீங்க நெய்வேலியோட கம்பேர் பண்ண முடியாது, அரசு துறைன்னு பேச முடியாது. ஏன்னா எல்ஐசிங்கிறது வந்து ஒரு என்டிட்டி, அதுல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே தனியாருக்கும் வேலை செய்யறாங்க, எல்ஐசிக்கும் வேலை செய்வாங்க. நாளைக்கு வேலை பாதுகாப்புல எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து தூத்துக்குடியில ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்துருச்சுன்னு கொண்டாடுது. கண்டிப்பா நல்ல விஷயம், தூத்துக்குடியில வந்தது நல்ல விஷயம். ஆனா 16,000 கோடி அவங்க முதலீடு போட போறாங்க 30 வருஷத்துல. மொத்த வேலை வாய்ப்பே 3,000 தான். சோ நீங்க இப்ப குஜராத்ல வந்து அற்புதமான முதலீடுகள் வருதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட கேபிட்டலுக்கும் லேபருக்குமான ரேஷியோ எடுத்தீங்கன்னா அது குறைந்து கொண்டுதான் வரும். நான் சொல்ல புரியுதுங்களா? அந்த மாதிரியான பார்வையில இருந்து இது பார்க்க கூடாது. ஆனால் இந்தியா என்ன பண்ணதுன்னு கேட்டா, அதாவது குறிப்பா நம்ம இந்த இப்ப இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணதுன்னா, PM ஜன்தன் மூலமா, அடல் பென்ஷன் மூலமா, சுரக்ஷா பீமா மூலமா இப்படி தொடர்ந்து வந்து எல்ஐசியோட லிங்க் பண்ணி இன்சூரன்ஸ் வந்து பரவலாக்குது. ஆனால் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அதுக்கு இங்க இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் சார்ந்தவங்க சொன்னாங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். நான் எல்ஐசியை தான் அடுத்த 2 தலைமுறைக்கு சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு நீங்க இன்சூரன்ஸ்ல பெஸ்ட் இன்சூரன்ஸ் என்னன்னு எல்ஐசில கேட்டு பாருங்க. ஜீவன் உற்சவ்னு ஒரு பாலிசியை சொல்லுவாங்க. ஜீவன் உற்சவ் பாலிசியில நீங்க 10 வருஷத்துக்கு கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா 13வது வருஷத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு 50,000 வரும் வருஷத்துக்கு. ஆனால் அதுல பாலிசியில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்து லைஃப் லாங் உனக்கு 5 லட்சம் இன்சூரன்ஸ். ரைட். சோ ஒரு 5 லட்சம் ரூபாயை கட்டிட்டு லைஃப் லாங் நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறீங்க. சரி. ஆனா புத்திசாலி என்ன பண்ணுவான், 13வது வருஷம் அந்த பாலிசியை சரண்டர் பண்ணிடுவான். ஓகே ஓகே. அதை தெரியாதவன் என்ன பண்ணுவான், காலம் பூரா கட்டிட்டு இருப்பான். சோ தனியார் நிறுவனமா இருந்தாலும் எல்ஐசியாக இருந்தாலும் நீங்க எந்த பாலிசி எடுக்கிறீங்க, அதனுடைய ரிட்டர்ன் என்ன, நான் எங்க வரைக்கும் போய் எப்படி திரும்பி வரணும்ங்கறத புரிந்து கொள்ளணும். சரி. ஜிஎஸ்டி கட்டுறோம், நாளைக்கு அது 12 ஆகும்னு சொல்லிட்டேன். சரி. வருமா 25 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி ஆகியிருக்கிறது. 2010க்கு அப்புறம் இது ஹாரம். அதெல்லாம் தள்ளுபடி இல்ல. ரெண்டாவது பேசுவோம். டிடிஎஸ் நான் பொதுவாக தான் பேசுறேன். தள்ளுபடி இல்ல. அதுதான் கேள்வியாக இருக்கு. ரைட்.